Hi friends, welcome to Tilaha Home. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு துவையல் ரெசிபி ஒன்னு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த துவையல் வந்து எல்லா கலந்த சாதத்துக்கும் நல்லா இருக்கும். லெமன் சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், அப்புறம் தக்காளி சாதம் இது எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். வாங்க இந்த துவையல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தேவையான பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு. எவ்வளவு துவரம் பருப்பு எடுக்கிறோமோ அதே குவாண்டிட்டி தேங்காய் துருவல், 1/4 ஸ்பூன் மிளகு, 2 பல் பூண்டு. உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பூண்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் வத்தல். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி இந்த துவையல் ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஒன்று வச்சுட்டு கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த துவையலுக்கு வந்து நீங்கள் நல்லெண்ணெயிலே எல்லா பொருளையும் வறுத்துடுங்க, அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் லைட்டாக சூடானோன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். துவரம் பருப்பு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் வறுத்துக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு துவையலில் வந்து இந்த துவரம் பருப்போட பச்சை வாசனை அடிக்காமல் இருக்கும். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகா வத்தலையும் இதோடய சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ இந்த வறுத்த துவரம் பருப்பு மிளகா வத்தலையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ துவரம் பருப்பு வறுத்த அதே எண்ணெயில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 2 பல் பூண்டும் 1/4 ஸ்பூன் மிளகையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அந்த பூண்டோட பச்சை வாசனையும் மிளகுல இருக்கிற பச்சை வாசனை போகிறதுக்காக தான் வறுக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ 2 நிமிஷம் வறுத்து எடுத்துகிட்டு இந்த பூண்டு அந்த மிளகையும் நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அந்த துவரம் பருப்பு மிளகா வத்தலோடு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காயை வந்து நீங்கள் வறுக்க வேண்டாம், அப்படி நீங்கள் பச்சையாகவே சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி ஆட் பண்ணிட்டோன்னா துவையல் கன்சிஸ்டன்சி இல்லாமல் சட்னியாக மாறிடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் தேவைப்பட்டால் இன்னொரு டேபிள் ஸ்பூன் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 2 சுற்று சுற்றிட்டேன், கொஞ்சம் குறகுறன்னு வந்திருக்கு. இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நான் அரைக்க போகிறேன். ஸோ இந்த அளவுக்கு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சூப்பரான நம்மளோட துவரம் பருப்பு துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் இதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து கலந்த சாதம் செய்யும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். செஞ்சுட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.